அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மகள் சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மகள் சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போதும் வாடாது இப்போது நான் தந்த பூவே அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்தமக சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா தொகை உடம்பென்ன சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கையடிக்குது இந்த மனசென்ன எந்திரமா சமஞ்ச பூவே ஜாமத்தில் இருக்கு சங்கதி ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மகள் சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா அத்திப்பழம் சேவப்பா இந்த அத்த மகள் சேவப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போதும் வாட
ஐயோ சாமி, நான் என்னதான் பண்றது? எனக்கு என்ன 4 கையா இருக்கு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், டிஃபன் ரெடி பண்ணணும், லஞ்ச் ரெடி பண்ணணும். நான் ஒருத்தி என்னதான் பண்ணுவேன்? சரி குழம்பாத, நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. இந்த வாட்டர் பாட்டில தண்ணி எடுங்க, ஸ்கூல் வேன் வர டைம் ஆயிடுச்சு. சரி சரி தம்பி. டாடி மம்மியை ஈவினிங் எடுத்துட்டு வர சொல்லுங்க. 10 ஊரை சுத்தி போகுது, ஒரு நாள் டூர் போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடியாது, ரொம்ப டிராபிக்கா இருக்கும் ஈவினிங். ஸ்கூல் பஸ் ஃபீஸ் என்ன தண்டத்துக்கு தான் கட்டிட்டு இருக்கிறோம். வாங்க, உங்க 3 பேருக்கும் மாசத்துல ஒரு தடவையாவது ஊருக்கு போகாம இருக்க முடியாது, அப்படித்தானே? அண்ணி போகலன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். அப்பா நாங்க சென்னையில இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்க கோயம்புத்தூர்ல இருக்குது இன்னைக்கு வர எங்க அப்பாவுக்கு தெரியாது. என்னைக்காவது டே அரவிந்த் சென்னைக்கு வரேன்னு சொல்ல போறாரு, உன்னோட ரூம பார்க்க போறேன்னு சொல்ல போறாரு. அன்னைக்கு இருக்கிறியோ உனக்கு தீபாவளி. கழுவு, நானே 7 வருஷமா பயந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். நல்லா சொல்லுமா, 7 வருஷமா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எத்தனை நாள் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றதுன்னு. உங்க அண்ணன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணி எங்க அப்பா கேரக்டர் எப்படி, இவன் அவருக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சு உள்ள குட்டியோட இருக்கிறது தெரிஞ்சா இவர் யார பத்தியும் யோசிக்க மாட்டாரு, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஹாய் தாத்தா. அப்பா இப்பதான் வரீங்களா? ஆமாமா, குழந்தைங்களா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நைட்டு 8:30 பஸ்ஸுக்கு புறப்பட்டு காலையிலே வந்து இறங்கினேன். தாத்தா எங்களுக்கு என்ன ஸ்வீட் வாங்கி வந்திருக்கீங்க? ஏம்மா உங்களுக்கு பிடிச்ச அல்வாவும் பால்கோவும் எடுத்துக்கம்மா. முதல்ல குழந்தைங்களுக்கு மாப்பிள, அப்புறம் தான் உங்களுக்கு. ஆமா, அல்வா குடுக்கறதுல இல்லாடிதான் நீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான எங்க அப்பாவுக்கு அல்வா கொடுத்துட்டு உங்க மகளை எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சதோடு மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அவருக்கு தெரியாம பாத்துக்கிட்டது பெரிய விஷயம்தான். ஆனா நீ வேற மாப்பிள, நான் போய் என் நண்பனுக்கு துரோகம் செய்வேனா? உங்க அண்ணன் என் பொண்ணு கௌசல்யாவை கட்டி தரலனா தற்கொலை பண்ணிக்குவேன்னு மறுட்ட போய் வேற வழி இல்லாம அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உங்க அப்ப என் மவளை பத்தி கேட்கும் போதெல்லாம் அவ காணாம போயிட்டதா சொல்லிட்டு இருக்கேன். அவனும் என் பேச்ச நம்பி அவனுக்கு தெரிஞ்சவங்க மூலியமெல்லாம் இவளை தேடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப டேஞ்சரு. அத்தைக்கு நடந்த கதை தெரியும்ல? என்ன மாப்பிள? அத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அப்பாவே அத்தையை கொண்டுட்டாரு. கொண்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருந்துச்சாப்ல. அப்புறம் எங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா முக்கியம்? கௌரவமா பிள்ளைங்களான்னா கண்டிப்பா கௌரவத்தை தான் சொல்லுவாப்ல. சரி மாமா, நீங்க குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் ஆபீஸ் கிளம்பிட்டு நான் ஈவினிங் வந்து உங்களை பாக்குறேன். சரி மாப்பிள. ஸ்கூல் வேன் போயிடுச்சு. பாப்பாவும் என் தம்பி ஸ்கூல்ல டிராப் பண்ணிருங்கடா. சரிடா, நீ பார்த்து போயிட்டு வா. ஆபீஸ் கிளம்புறேன். சரி அண்ணி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுறீங்களா? ஓகேம்மா, நான் ரெடி பண்ணேன். எவ்வளவு நேரமா இவனுக்காக வெயிட் பண்ணி இருக்குது பாரு. எத்தனை மணிக்கு நான் வெயிட் பண்ண? வரட்டும், இன்னைக்கு அவனை உண்டிலன்னு பண்ணிடுறேன். யாழி என்ன இங்க நின்னுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு வினோதினி வரையன்னு சொல்லியிருந்தா, அதனால தான் பாக்கலாம்னு நின்னுட்டு இருக்கேன். ஆமா, இவங்க யாரு? அது என் ஃப்ரெண்டு, என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றான், பேரு மதனு. வணக்கம். உங்களை பத்தி நகுல் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. வணக்கம் வணக்கம். நாங்க 2 பேரும் ஆபீஸ் விஷயமா எம்டியை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நீ ஈவினிங் அண்ணன் வீட்டுக்கு வந்துரு. விசேஷமாடா? ஆமாடா, எங்க அண்ணன் மக தர்ஷினி இருக்காள்ல, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் அவ பேர்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே நைட்டு டின்னர் போலாம் பிளான் பண்ணிருக்கோம். நகுல், நான் 5 மணிக்கே வந்துடுறேன்டா. வரும்போது எல்லா கிஃப்ட் இருந்தா வாங்கிட்டு வரேன், சரியா? சரி, நீ பார்த்து போயிட்டு வா, நாங்க வரோம். ஓகே, பை. பாய் யாழினி. பாய்.
என்ன இந்த அட்ரஸ் எங்கம்மா இருக்கு? ஓ இதுவா, அந்த 2 தெரு தள்ளி அந்த சைடுல உள்ள வீதியில இருக்குது பாருங்க, அந்த போர்டே வச்சிருக்குது பாருங்க. தேங்க்ஸ் பாப்பா. ஏமா உன்னைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? நீ இந்த பரமேஸ்வரன் மகளா? ஆமாங்க. நீங்க? அம்மா உன்னைய எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உன்னைய ரொம்ப நல்லா தெரியும். சரியா? சின்ன வயசுலயே உங்க அப்பா உன்னைய ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சுட்டாருல்ல, அதான் உன்னைய எனக்கு தெரியல. ஆமாங்க, எனக்கும் ஊர்ல யாரையுமே ரொம்ப அளவா தெரியாது. நான் படிச்சதும் வெளியூர்ல தான், இப்ப ஒர்க் பண்றதும் வெளியில தான், அதனாலதான். சரிம்மா, அதான் நீ இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டுல்ல, ஆமா. இனிமே யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். சரி பாப்பா, நான் வாரேன். சரியா? இல்லடா, இது வர நேரமாடா. இது எத்தனை மணிக்கு நான் உனக்கு வெயிட் பண்றேன் தெரியுமா? இவ்வளவு டைமுக்குள்ளாடி என் அண்ணன் வந்து ஒருக்கா பாத்துட்டு போயிட்டான். அதுக்காடி அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து அட்ரஸ் வர விசாரிச்சுட்டு போயிட்டாரு. பாக்கிறதுக்குதான் ஆசையா பைக் எடுத்துட்டு வந்துட்டு வார வழியில ஒரு பாட்டி வந்து, ஏடா பேர பிள்ள நான் தர்மாசுபத்திரியில மட்டும் விட்டுட்டு போயிருடா. அதான் பாத்தியா இல்ல பார்த்தியா? உண்மையை சொன்னா பொம்பளைங்க என்னைக்கிடி ஆம்பளையா நம்பி இருக்கீங்க. சரிடா, அது இருக்கட்டும். நம்ம காதலிச்சு இதோட 6 மாசம் ஆச்சுது. இது வரைக்கும் நீ உன்னை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே எனக்கு சொல்லல. என்னடா விஷயம்? அப்படியே என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிடலாம்னு ஒரு நம்பிக்கையில பேசுறியா? பெரிய பெரிய வார்த்தைமா பேசாத. இந்த பிறவில எனக்கு சொன்ன நீதான் என் உயிருக்கு மேலான எங்க அப்பா அம்மா. சரிடா, இது வரைக்கும் நீ உன் அப்பா யாருன்னு சொல்லல, உன் ஊரு எதுன்னு சொல்லல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன ரீசன்? நீ அதுக்குன்ட்டு ஒரு காலம் இருக்குடி, அப்போ அதெல்லாம் எல்லாம் தெளிவா சொல்லிருக்கேன். சரி அதெல்லாம் விடு. ஆன்லைன்ல 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். எதுக்கு? படத்துக்கு போவோம். படம் தானே? ஓகே, பைக் எடு போ. அங்க போய் பேசலாம். சிங்காரிக்கு விழியேந்தில் கண்ணி வைத்தேன், காதலுக்கு சீதனமாய் இதயத்தை கொண்டு வந்தேன். கண்ணழகு சிங்காரிக்கு விழியேந்தில் கண்ணி வைத்தேன், காதலுக்கு சீதனமாய் இதயத்தை கொண்டு வந்தேன். அங்கே செந்தேனி திருநாள் கண்டேனி. என்ன மொழி பேசும் கள்ளவிழி மோகம், என்ன மொழி பேசும் இன்னும் என்ன நாணம் பஞ்சனையின் மேடையில் என்னை தொடும் அன்பு மனம், பஞ்சனையின் மேடையில் என்னை தொடும் அன்பு மனம்.
தேவி உடல் எங்கும் தேனருவி பொங்கும் தேவி உடல் எங்கும் தேனருவி பொங்கும் ஆசை மனம் ஏங்கும் அன்பேதான் தொட்டவுடன் மேனியில் மழை முகில் மின்னல் வரும் துள்ளி வரும் கைகள் தளிரோடல் பின்னி வரும் தலைவா வந்தேனே, என்னை நான் தந்தேனே. பொன்னழகு வட்டானுக்கு இளமலரை அள்ளித் தந்தேன். பூவிதழின் ஓசையிலே கதை கதையாய் சொல்ல வந்தேன். கண்ணழகு சிங்காரிக்கு வேலி இரண்டில் கண்ணி வைத்தேன் காதலுக்கு சீதனமாய் இதயத்தை கொண்டு வந்தேன் என்னடி ஒன்ன நீ பூரா எப்படி தூக்கிட்டே எனக்கு ஆசையா இருக்கடி ஆமாடி சரிக்கா யாரு கொள்ளை சொல்லு ஏன் முன்னாடி நான் இதுல இறக்கி விடணும் நான் உன்ன எவ்வளவு கடை வாங்கினேன் இல்ல அவர்கிட்ட கடை வாங்கல சாமான் தான் அவர்கிட்ட வாங்கினேன் அது அவர்கிட்ட கொடுத்து கொடுத்து நீ வீட்டுல வந்த மகேந்திரா நீங்க வச்சுக்கிட்டு அவரை சரில நான் உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன் இப்படி நான் கொண்டாட்டிட்டு கொஞ்சிட்டு இருக்கும் போது வரக்கூடாது புரிஞ்சல பழுத்தாளி கையில இருக்கும் சரிடா மாமாட்ட சாயந்தரம் வந்து குழுக்கடை வாங்கி வட்டி வாங்கி தந்துருன்னு சொல்லிட்டா நீ எதுக்கு வந்தாலும் நானும் கேட்கேன் தாரம்ல போல கொஞ்சம் இருக்கும் போது கடும் கோவத்தை வேற போல சரி எவ்வளவு நாள் கொஞ்சம் கிடப்பான் வசூலுக்கு வந்துருக்காங்க வசூலுக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் இன்னலாண்டி இடம் உனக்கு கீழே விடுங்க முதல்ல. கீழே போட்டு கைகளை உடைச்சு யார் பாக்குறது? கொஞ்சமா மேனர்ஸ் இருக்காயா வெளியில பேலன்ஸ் கிடையாது, அதை விடுங்க. அறிவு கேட்டவன கொண்டாட்டிட கொஞ்ச நேரம் கொஞ்சம் கூட விட முடியுக்கானே இன்னைக்கு ஏதாவது மேட்டிங் ஷோ ஓட்டிடான்னு பார்த்தேன் செலவை அதை விட்டுற மாட்டான் போல மாப்பிள மேட்னி ஷோவா? நானும் மேட்னி ஷோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள. ஆளுங்களும் போனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க. சீக்கிரமா டிக்கெட் எடுத்து வந்துருங்க. இந்தாடா 100 ரூபா வச்சுடுங்க. கிடைக்கணும் காலி இருக்காங்களா மரும அம்மா உளுந்து வடை போட்டுட்டு இருக்கான். உளுந்து வடை வேகிட்டு சமோசா சமோசா அவளுக்கு ஒரு சமோசாமா போட்டா எனக்கு உளுந்து வடை உங்களுக்கு உளுந்து வடையை வாங்கிட்டு டீ வாங்கிட்டு மெதுவா வந்தா போதுமாமா அவசரம் இல்ல. மாப்பிள அவன் 11 மணி ஆக்கிடுவான், என்ன பண்ண? மெதுவா வாங்க என்ன கெட்டு போச்சு அவசரமே இல்ல. சரி அப்போ உங்க இஷ்டம் போங்க. போயிட்டோம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வரக்கூடாதுன்னா மெதுவா வரணும். செல்லம் உனக்கு என்னடி பிடிக்கும்? என்ன தந்தாலும் பிடிக்கட்டா? என்ன தந்தாலும் பிடிக்குமா? ஆமா தான். அப்போ ஒரு நிமிஷம் ரெடி பிடிச்சது வாங்கி எங்கத்தை கொண்டு வராரோ தெரியல, பழத்தை கொண்டு வராரோ பூவை கொண்டு வராரோ. பழம் தந்தாலும் சாப்பிட வேண்டியதான், பூ தந்தா வச்சுட வேண்டியதான், பூனா கொண்டையில வைக்க வேண்டியதான். உனக்கு பிடிச்ச அல்வாவும் மல்லிகைப்பூ அக்கா வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்பா கொண்டாங்கத்தான். அல்வா பிடிக்குது எப்படித்தான் தெரியும் உங்களுக்கு? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நீ அல்வா மட்டும் தின்னுட்டு போய் அது பிச்சை முத்தான் பூ நிறைய போட்டாரு கட்டில, அதுல எனக்கு மயக்கம் வந்துச்சு. பிச்சை முத்தான் பூல அவனுக்கு மயக்கம் வந்துட்டோம். பிச்சை முத்தான் நிறைய போடாது பூ. சரி அது இருக்கட்டும் மாமா வச்சுக்கிறேன். அப்புறம் சாப்பிடுங்களா? இதை இப்பா ரெடி உள்ள இருந்து எடுத்தேன் இல்ல. சரி கொண்டாங்க, எல்லாம் ருசியா தான் இருக்கும். நம்ம கல்பனா ஸ்வீட்ல வாங்கின அல்வா உக்குடல் கல்பனா ஸ்வீட் இருக்கலாடி ஒரு அழகா போட்டுருக்காரு பாரு. அப்பா எனக்கு அல்வா பார்க்கும்போது ஆசையா. அத்தானே கூட்டி அல்வா சிலைக்கு தொண்டையில போகும்போது அழகா
இரு. இதுதான் ஜிலேபி தொண்டையா? யோ ஒரு மெதுவா தானே வருது. இப்ப என்னையா வந்திருக்கா? புரியாம பேசாங்க மாப்பிள. நான் நம்ம காளி கடையில வாங்காம நம்ம ரவி மாப்பிள கடையில போய் வேண்டி வந்துட்டேன். நம்ம சின்னப்பா கடையிலையா? ஆமாவோட நல்லா இருக்குமே. வேண்டுங்களா? வேண்டாம் தாச்சுல அப்புறம். சரி சரி அங்க வையோ. அம்மா ரவி, அப்பா உன்னை சின்ன வயசுல எதையுமே பார்க்க வச்சு சாப்பிட மாட்டேம்மா. ஏத்தா அப்பா கொஞ்சம் அல்வா விடுங்க. உனக்கு தானே வேண்டுங்க செல்ல குட்டி. விடுங்கத்தான். தின்ட்டு போறாரு. அவர் தின்னாலும் நம்ம வேலை பார்க்க முடியும். அங்க போய் உட்காந்துடும். அவர் தின்னுட்டு இருந்தாலும் நம்ம வேலை பார்க்க முடியும். நீச்சா நீ காவடி சொல்லு. உனக்கு தான் அதான் வேண்டுங்க. நான் தப்பா அல்வா சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிடுவோம்னா நைட்டு சாப்பிடுவோம். நம்ம நைட்டு மல்லிகைப்பூ குச்சமுத்து மாமா கடலை இல்ல. குச்சிப்பூ வேணும் நடி. மண்ணை அமுக்காதீங்க. முடிய தண்ணி பிடிங்க. வராம பண்றாங்க அந்த பொம்பளை கூட. ரொம்ப மோசம். அத்தா வாங்கிட்டு உட்காரலாம். எப்படி நதி தேவதை மாதிரி இந்த படைச்ச பிரம்மா நேர்ல வந்தான்னு வச்சுக்கியா செயின அவனுக்கு அப்படியே போட வேண்டி. மாப்பிள அந்த செயினா யாரையா? தேவதையை படைச்ச அந்த பிரம்மனே நானா மாப்பிள. பாடுங்க பாடுங்க. துணி பிடிச்ச மாதிரி நீ பிரம்மாவா? ஆமா, இவளுக்கு கொடுக்க வேண்டிய செயினை கொடுத்தீங்கன்னா நம்ம வீரநல்லூர் பிரான்ச்ல நம்ம புகழ் மாப்பிள வேலை பார்க்காரு. அவர்கிட்ட கொடுத்து இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனை ஃபுல்லா அடைச்சிடுவா மாப்பிள. நம்ம பையனை நீங்க கொடுத்து விடுங்க. அவ்வளோ அடை வச்சு நல்லா தந்துடும். எப்பா நீ ஓரத்துல உட்காருப்பா. அது கோவக்காரு திட்டி விடுவாரு. போங்கம்மா போ. ஏத்தா நீங்க பகல்ல பூரா கோவமா இருக்கீங்க. ஏத்தால உங்களுக்கு பாசமே வர மாட்டேங்க. ஏத்தா ஏத்தா கோவம் இருக்க இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி நைட்டு வந்து ஒன்றா கோபப்படணும்ல. நைட்டு கோவப்படம். ஆமா ரவி மாப்பிள பகல்ல உண்ட கோவமா இருந்தா பொழுது சாஞ்சதும் நீ கோபமாயிரு. அது மட்டும் இல்லாத 4 நாள் பக்கத்துல விடாத. அடங்காத காலையா இருந்த எண்ணெயும் உங்க அம்மா இப்படிதானே அடக்குனா? கிளவே விஷத்தை வச்சு கொள்ளுறாங்க. நல்ல மாமாயே நீ உன் பேச்ச கேட்டா குடும்பம் உருப்பிட்ட மாதிரிதான். தங்கம் அத்த கோவப்பட்டாலும் எனக்கு தெரியும். உன்ட செல்லம் தாண்டி வச்சிருக்க. மத்த எனக்கு தெரியும். நீங்க நல்லா என்னைய பாத்துருக்கீங்க. ஆனா பகல்ல கோவப்படுவீங்களா? சரி மைனி ரோஜா எங்கடி? அது பெரியத்தா கூட ஆழவங்க பேர் தான் நினைக்கிறேன். அனுப்பப்படுறா? உன் மாமா எங்க அண்ணன் ரொம்ப மோசமான ஆளு. அவங்க கூட தனியா அனுப்பாதீங்க. பின்ன என்ன ஆளுவாங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். மாப்பிள அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க பயப்படவே வேண்டாம். அப்படியாம்மா கடவுள் இதான் இருக்குன்னா போ. கண்டிப்பா இருக்கும். ஏ அண்ணன் என்ன ஓ வீங்கி போயிருக்கு. யார் அடிச்சுட்டா? என்ன செஞ்சாங்க? ஏக்கா உனக்கு என்னாச்சு? காய முடிச்சு வந்திருக்க. காயமையா பட்டுட்டாக்கா? என்னமா ரோஜா உனக்கு என்னமா ஆச்சு? என்னாச்சோ எங்க அக்காக்கு? ஐயோ கேளு. யாரு யார் அடிச்சா? ஏக்கா உனக்கு என்ன ஆச்சு? காங்க எப்படி அடிச்சு? ஏ சவல சகல எங்க இருக்கு? அங்கதான் இருக்கேன். சீக்கிரம் வாரையா எங்க அண்ணனே சென்னக்குட்டி அடிச்சுட்டானையா. சீக்கிரம் வாயா. அவனை வெளுத்துருவியா 4 பேர் கூட்டு. கண்டுபிடிக்க வரேன். சீக்கிரம் வாரியா. இதை விடவே கூடாது. எங்க அக்கா எந்த இது அறியாத வாயில்லாத பூச்சி. பெரிய மாப்பிள தம்பி சும்மா விட்டாலும் இந்த தங்கமணி சும்மா விட மாட்டான். கேட்டு பாருங்க நம்மளை பத்தி. ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டுறவன். அது மட்டுமா ஏரோப்ளேன ஏர்ல பறந்து நிப்பாட்டுறவங்க. எங்க கிட்டேவா அம்மா பிரஷர் ஏகத்துக்கு இருக்கு. உணர்ச்சப்படாதையோ கூட வேற இருக்கு. ஆமா மாப்பிள. சரி அப்படியே இருக்கணும். கரைஞ்சாடி எங்க அடிக்கல யாரியா?
அவன் தான் அந்த காக்கி மோகனா. ஆமா அவன் அடிக்கல நானே. உங்க அண்ணன் வந்து வீங்க பேருக்கு பாருயா. அவன் கூட எங்க அக்காவுக்கு வீங்க இருக்கு. இல்லாம நடந்துக்கிட்டேன். எங்க பேசாம எல்லா மாடு முட்டா நினைச்சு முட்டாதமா நடந்துக்கிட்டேன். நீ எங்க பண்ணிட்டான் தெரியுமா? ரிப்போர்ட் பண்ணிருக்கான். நீ தானே அடிச்ச எனக்கு என்ன? நான் அடி மாட்டுவேன். நான் ஓம்பரை சொல்லிச்சிருக்கேன். விளங்காத சகலா நீல ஒரு சகலே எனக்கு துபாயில நாங்க அப்படிதான் இப்படிதான் மாட்டிடுவோம். நீ போ வரக்கட்டே அத முட்டா ஆளவே பல்ல விழுந்தா ஏதோ ஆளவே பல்ல விழுவேன். ஆளத்துல போய் பல்லு விழுந்தா பஞ்சை எடுக்காம சொன்னாரு. அக்காக்கு காயப்பட்டிருக்க எங்க மகனுக்கியா நீங்க பேருக்கு ஐயோ சும்மா இருக்கிறாரு மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா இருக்கு. மைனி வெக்கப்படுறத பார்த்து சரியில்லையா ஏதோ செஞ்சுப்போ நினைக்கிறேன். இங்கிலீஷ் படம் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். மைனி எதுவும் இல்லல்ல? டேய் மன்மதன், உங்க வீட்டுக்கு போலீஸ் வருதுடா. காங்கேய மகன் செனக்குட்டிய அடிக்க ஆளு எப்படியோ போலீஸ் சிலுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே. ஆத்தா சிலுக்க காளியம்மா சிலுக்க ஆத்தா சில்லுக்க 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 ஆத்தா சில்லுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டு அடி வராளே. ஆத்தா பறந்து பறந்து வராளே என் காளியம்மா பம்பரமா சுத்தி வராளே. என்னடா நடக்கு? கோயில் கூட வருதுல்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஐயா. ஆமாய்யா. சரி யாரோ எங்க மாமா சுப்பிரமணி தான் போலீஸ் போன் போட்டு சொல்லிட்டாரு நினைக்கிறேன். சார் ஹலோ சார். இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே சார். சரி கும்மியடி பண்ணை கும்மியடி நல்ல வல்லையல் கொள்ளுங்க கும்மியடி கட்டி வந்ததோர் ஆரங்களா நல்ல சேர்த்து கட்டிய ரோக போவான் அலையெல்லாம் கும்மி அலையலோ அலையெல்லாம் கும்மி அலையலோ புகழ் பெற்ற பத்திரகாளிய தேடி கும்மி அடிப்போம் அம்மா கும்மியடி பண்ணை கும்மியடி நல்ல கொரக பாட்டு கும்மியடி கவனத்திலே பூவடித்து நல்ல பிச்சு புகாரங்கள் சென்று கட்டி தன்னை தானாதீனம் தன்னானே தன்னம் தானே தானாதீனம் தன்னானே கும்மி புகழ் பெற்ற முப்படி அம்மன போற்றி கும்மி அடிப்போம் அம்மா அலையெல்லாம் கும்மி அலையலோ அலையெல்லாம் கும்மி அலையலோ அன்னைய திண்ணைய இது ரவிக்குட்டி அத்தான் எப்படி நெச்சு மத்தியாதி எப்படி போன மாதிரி போயிட்டு வந்த பத்தியா? ஐயா நான் இல்லையா எங்க அண்ணன் எங்க அண்ணன் உங்களை எப்படி வளர்ச்சா வந்துட்டா பாருங்க. சரியா
ஏன் பேசிட்டு இருக்காங்க இப்பதான் என்னடி அவனுக்கு இங்கிலீஷ் கேட்கும் முதல்ல பார்த்து எப்ப கண்டு வீங்கிருக்கு சிவத்தாலே அடிச்சுட்டாரு என்ன செய்ய எல்லாரும் பேருக்கு தேவையா அவனுக்கு கடற்கடை நீர் ஆளாளே கூப்பிடுவாங்க எப்படியா பேசி அப்படி சொல்லியோ ஒன்னா பறந்துட்டான் துபாய்காரனுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயா தெரியும் துபாய்காரன் கூட்டு போய் நிறைய கூட்டு வந்து சரி சரியாடி சரி துபாய் தண்ணி தாடியாது அவனுக்கு டயர்டா இருக்கு